ॐ नमो भगवते हरे कृष्ण। वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपतभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। पताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् दुष्करेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तम्। ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதருக்கு குளோரிபிகேஷன் அவருடைய புகழாரம் சொல்லி எழுதினவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜெய்ஷ்ல பிரபுபாத் அப்படின்னு சொன்னாலே நாம எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள்லாம் தொலைஞ்சு போய் கிருஷ்ணபக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா எழுதியிருந்தீங்க எல்லாருமே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஆஹ் நம்ம ஒரு நாள் கேப் ஆயிடுச்சு, இருந்தாலும் சனிக்கிழமை நம்ம பார்த்த பாகவதத்துல இருந்து யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே. நாரதர் புலனின்பத்துக்காக வியாசர் பண்ண விஷயங்களை வன்மையா கண்டிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றார். ஜிகுப்சிதம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றார். நிச்சயமாக கண்டிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மக்கள் ஏற்கனவே புலனின்பத்து மேல பித்து பிடிச்சு இருக்காங்க. நீங்க அதை அதிகம் பண்ணி விட்டுட்டீங்க. அதனால நீங்க செய்த வேலை நிச்சயமா கண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்றார். அதை விட கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தெக்வா சுதன்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் அபக்வோ அதபதே ததோ யதி கிம் வா பத்ரம் அபூத் அமுஷ்ய கிம் ஓவார்த்த ஆப்தோ பகதாம் சுதன்மதக அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஒருத்தர் அவருடைய சுதர்மத்தை கரெக்டா பண்ணியிருந்தா கூட எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயத்துல கிருஷ்ணபக்தியை பயிற்சி பண்றதுக்காக ஒருத்தர் அவருடைய சுதர்மத்தை கைவிட்டுட்டு கிருஷ்ணபக்தியை பயிற்சி பண்ணி அதை முழுமையா முடிக்கலைன்னா கூட எந்த நஷ்டமும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு நாம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். तस्यैव हेतो प्रियते तपोपितो न लभ्यते यत्प्रमतामुपरि यतः तल्लभ्यते दुःखवतन्यतः सुखं कालेन सर्वत्र गभीररंहसा
இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. உண்மையில் புத்திசாலிகளாகவும் தத்துவ பிரியர்களாகவும் இருப்பவர்கள் பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை சுற்றி திரிந்தாலும் அடைய முடியாத உயர்ந்த முடிவுக்காக மட்டுமே முயல வேண்டும். துன்பங்களை நாம் விரும்பாத போதிலும் காலப்போக்கில் அவற்றை நாம் அடைவதைப் போலவே புலன் நுகர்வால் பெறப்படும் மகிழ்ச்சியும் காலப்போக்கில் தானாகவே நம்மால் அடைய முடியும். உள்ள ஒரு தீர்க்க தரிசனமான, இதெல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத உபதேசங்கள். இதை பத்தியும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பிரம்மலோகத்திலேருந்து பாதாள லோகம் வரைக்கும் கிடைக்கிற சந்தோஷமா இருந்தா கூட அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ண சொல்றாரு? முயற்சி பண்ண சொல்றாரு. அதெல்லாம் அற்ப சந்தோஷங்கள் தான். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிதான பொருளுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஏன் ஏன் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும்? ஏன் பிரம்மலோகத்துல கிடைக்கிற விஷயம் என்ன அவ்வளவு சீப்பா அப்படின்னா, அது காலப்போக்குல உனக்கு கர்மா இருந்தா கிடைக்கும். உன்னுடைய கர்மா என்ன இருக்கோ அது ஏற்கேற்ற மாதிரி உனக்கு கிடைக்கும். எப்படி நம்ம துன்பத்தை விரும்பாத போதிலும் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது தானா வருதோ, அது மாதிரி புலனின்பமும் தானா நம்ம கர்மாப்படி நமக்கு என்ன புலனின்பம் பண்ணமோ அது வரும் அப்படின்னு சொல்றோம். விமலா தேவி மதஸ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மனித இனத்தின் கடமைகளை பொறுத்தவரையில் அவை எண்ணற்றவைகளாக 18வது ஸ்லோகம் படிக்கிறேன். சரி. உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு முயற்சிகளின் வாயிலாக மிகவும் அதிகமான புலனின்பத்தை அடைய விரும்புகிறான். சிலர் வியாபாரம், தொழில், பொருளாதார முன்னேற்றம், அரசியல் தலைமை முதலானவைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் சிலர் பலன் கருதும் செயலில் ஈடுபட்டு அதன் மூலமாக மேலுலகங்களை அடைந்து அடுத்த பிறவியில் மகிழ்ச்சி அடைய முயல்கின்றனர். சந்திரனில் வாழ்பவர்கள் சோமரசத்தை பருகுவதன் மூலமாக மிகப்பெரிய புலன் இன்பத்திற்கு தகுதியை உடையவர்கள் ஆகின்றனர் என்றும், நல்ல தர்ம காரியங்களால் பித்ருலோகத்தை அடையலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே இப்பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அனுபவிக்க போகும் புலனின்பத்திற்குரிய பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இயந்திர சாதனங்களின் வாயிலாக சந்திரனையோ அல்லது மற்ற கிரகங்களையோ அடைய சிலர் முயல்கின்றனர். ஏனெனில் இவர்கள் நற்கர்மங்களை செய்யாமலேயே அத்தகு கிரகங்களை அடைவதில் சிலர் முயல்கின்றனர். ஏனெனில் இவர்கள் நற்கர்மங்களை செய்யாமலேயே அத்தகைய கிரகங்களை அடைவதில் பேராவல் கொண்டுள்ளனர். ஆனால் இது நடக்கக்கூடியது அல்ல. பகவானின் சட்டப்படி ஜீவராசிகளால் செய்யப்படும் செயலுக்கு ஏற்ப வேறுபட்ட தரங்களில் உள்ள ஜீவராசிகளுக்கு வெவ்வேறு இடங்கள் அளிக்கப்படுகின்றன. சாஸ்திரங்களில் நியமிக்கப்பட்டுள்ளதை போல் நல்ல செயல்களால் மட்டுமே ஒருவரால் உயர்ந்த பிறப்பு, செல்வம், நல்ல கல்வி மற்றும் நல்ல தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெற முடியும். நற்செயல்களால் இப்பிறவியிலேயே கூட ஒருவன் நல்ல கல்வியையோ அல்லது செல்வத்தையோ அடைவதை நாம் காண்கின்றோம். அதை போலவே நற்செயலால் மட்டுமே நம்முடைய அடுத்த பிறவியில் நாம் விரும்பும் இந்நிலைகளை நம்மால் அடைய முடியும். இல்லையெனில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த இருவர் முந்தைய செயலுக்கு ஏற்ப வேறுபட்ட நிலைகளில் வைக்கப்படுவதை நம்மால் காண முடியாது. ஆனால் இத்தகைய பௌதிக நிலைகள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. மிக உயர்ந்த பிரம்மலோகத்திலும் மிக தாழ்ந்த பாதாள லோகத்திலும் உள்ள நிலைகளும் கூட நமது செயலுக்கேற்ப மாறக்கூடியவையே. தத்துவத்தில் நாட்டமுள்ள ஒருவன் மாறக்கூடிய அத்தகைய நிலைகளால் தூண்டப்படக்கூடாது. துன்பம் நிறைந்த உலகத்திற்கோ அல்லது வேறு உலகத்திற்கோ திரும்பி வரும்படி வற்புறுத்தப்படாத ஒரு வாழ்வை அவன் பெற முயல வேண்டும். அவ்வாழ்வு ஆனந்தமும் அறிவும் கொண்ட நிரந்தர வாழ்வாகும். துன்பங்களும் கலப்படமுள்ள இன்பமும் ஜட வாழ்வின் இரு அம்சங்களாகும். அவை பிரம்மலோகத்திலும் மற்ற லோகங்களிலும் கூட அடையப்படுகின்றன. அவை தேவர்களின் வாழ்வில் மட்டுமின்றி நாய், பன்றிகள் வாழ்விலும் கூட அடையப்படுகின்றன. துன்பங்களும் கலப்படமான இன்பமும் அடைந்து ஜீவராசிகளாலும் வெவ்வேறு அளவிலும் தரத்திலும் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து ஒருவரும் விடுபடவர் அல்ல. அதை போலவே அவரவருக்கென விதிக்கப்பட்ட இன்பத்தையும் கூட ஒவ்வொருவரும் பெற்றுள்ளனர்.
இவற்றை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறுவதற்கு சுய முயற்சி மட்டும் போதாது. ஒருவேளை அவைகளை பெற்றாலும் அவை மீண்டும் இழந்துவிடக் கூடியவையே. ஆகவே இந்த அற்ப விஷயங்களுக்காக ஒருவன் நேரத்தை வீணாக்க கூடாது. இறைவனிடம் திரும்பி செல்ல மட்டுமே ஒருவன் முயற்சிக்க வேண்டும். அதுவே அனைவருடைய வாழ்வுக்கும் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா இந்த பொருளுரையில பிரபுபாத் வந்து அற்புதமா சொல்றார். அதாவது இந்த உலகத்திலே பார்த்தோம் அப்படின்னாக்க வாழ்க்கை வசதிக்காக மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதை நம்ம பார்க்க முடியுது. இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போறவங்க, அங்க அமெரிக்கால நல்ல வாழ்க்கை வசதிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க அதை விட அதிக வசதிகள் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலவுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் தோல்விதான். ஏன்னா சந்திரனுக்கு போனா கூட அங்க வாழ வேண்டிய உடலமைப்பு இல்லாம அங்க போய் என்ன பண்ண போறாங்க? இது நம்ம வந்து தண்ணியில போய் இருக்கிற மாதிரிதான். மீன் வந்து தண்ணியில எந்த விதமான ஒரு செயற்கையான வழிமுறைகளும் இல்லாம தண்ணியில அது இயல்பா இருக்கு. ஏன்னா அதனுடைய உடலமைப்பு பகவான் அப்படி படைச்சிருக்காரு, தண்ணியில இருக்கும். அதை தூக்கி தரையில போட்டோம் அப்படின்னா அதால இருக்க முடியாது. நாம தண்ணியில போய் இருக்க முயற்சி பண்ற மாதிரிதான் சந்திரனுக்கு போகிற முயற்சியும். வெற்றி அடைஞ்சாலும் கூட அங்க போய் நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாது. ஏன்னா சந்திரன்ல இருக்கிறதுக்கான உடலமைப்பு நம்ம கிட்ட கிடையாது. ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான உடலமைப்பு இருக்கு. இந்த உலகத்திலேயே அந்த வேறுபாட்டை நம்ம பார்க்கலாம் இல்லையா? மிருகங்களுக்கு ஒரு மாதிரியான உடலமைப்பு, பறவைகளுக்கு ஒரு மாதிரியான உடலமைப்பு, அந்த பனி பிரதேசங்கள்ல வாழக்கூடிய அந்த மிருகங்களுக்கு ஒரு மாதிரியான உடலமைப்பு, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன நோக்கத்துக்காக இவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியாம அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. போக முடியாது. அப்படியே போனா கூட அவங்களால அங்க வாழ முடியாது. அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க? சந்திரன்ல வாழக்கூடிய எந்த அறிகுறிகளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது முட்டாள்தனம். எல்லா இடத்துலயும் ஜீவராசிகள் நீக்கமர நிறைந்து இருக்காங்க. சந்திரன் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த புண்ணிய காரியங்களை பண்ணாதான் சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். புண்ணிய காரியங்களை பண்ணாம நம்ம வந்து ராக்கெட்ல போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா அது அசுர முயற்சி தான். அப்படி போனா கூட அங்க அந்த உடலமைப்பு நமக்கு கிடையாது. அதனால பிரபுபாத் நீங்க சொல்றாரு, இந்த 17 லோகங்கள்ல நீ எங்க சுத்தினாலும் சரி, பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. அதனால எங்க போனா திரும்பி வர மாட்டோமோ அந்த உலகத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னு சொல்றார். 8வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்றார். பிரம்ம புவனாலோக, நீ வந்து பிரம்மலோகத்துக்கே போனா கூட, பிரம்மலோகம் தான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த லோகம். இந்த பிரபஞ்சத்துல மிக உயர்ந்த ஜட பிரபஞ்சத்துல மிக உயர்ந்த லோகம் பிரம்மலோகம். அதுவும் ஜட உலகம் தான். அதுவும் நம்ம இருக்கிற மாதிரியான ஜட உலகம் தான் பிரம்மலோகம் கூட. சத்தியலோகம் அப்படின்னு சொல்லப்படும், பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரம்மலோகத்துக்கே நீ போனா கூட புண்ணியம் தீர்த்தவன நீங்க தான் வரணும். திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு தான் வரணும். ஆனா மாமு பேத்தி கௌந்தேய, என்னுடைய லோகத்தையும் அடைஞ்ச அப்படின்னு சொன்னாக்க புனர்ஜென்மன வித்தியத்தே, உனக்கு இன்னொரு பிறவி கிடையாது அப்படின்னு 8வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ற. தேங்க்யூ மாதாஜி. சோ அதனால எல்லா இடத்துலயும் அந்தந்த லோகத்துக்கு இருக்கிற ஜீவராசிகள் அனுபவிக்கிற மாதிரியான தரத்துல புலனின்பங்கள் இருக்கு. இது நாய் பன்றிக்கு கூட கிடைக்குது. ரிஷபதேவர் அவங்களுடைய 100 மகன்களுக்கு உபதேசம் பண்றார். அற்புதமான ஸ்லோகம். நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகே கஷ்டான் காமாம் அர்ஹதே வித்புஜாம்யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தே திஷ்மாத் பிரம்ம சௌக்கியம் துனந்தம் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்லோகம். தேகத்தை யார் யார் அடைஞ்சிருக்காங்களோ, நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகே, எல்லாருக்கும் இருக்கு. கஷ்டான் காமாம் அர்ஹதே வித்புஜாம்யே, வித்புஜாம் அப்படின்னாக்க பன்றி, மலம் சாப்பிடக்கூடிய பன்றிக்கு கூட அந்த இன்பம் கிடைக்குது, புலனின்பம் கிடைக்குது. அதனால அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். எதுக்காக முயற்சி பண்ணு? தபோ திவ்யம், திவ்யமான விஷயத்துக்காக தவம் பண்ணணும். தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்துவம் சுத்தியே தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துனந்தம் அப்படிங்கிற அந்த பிரம்ம சௌக்கியம் பகவானுடைய பக்திக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணணும். வேற எந்த விஷயத்துக்காகவும் முயற்சி பண்ண வேண்டிய
அவசியமே கிடையாது. அது எப்படி துன்பம் நம்ம தேடாம நமக்கு தானா வருதோ, அந்த மாதிரி புலனின்பமும் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் தீரும். நவை ஜனோ ஜாது பஜாந்தன கதாஞ்சனா விரஜேன் முகுந்த சேவி அன்வயத் அங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகோஹனம் புனர் விகாது நிச்சேன நரசக்ரஹோஜனக. சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? என் அன்புள்ள வியாசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர் ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால் சில சமயங்களில் நிலை தவற நேர்ந்தாலும் அவர் பிறரை போல் பலநோக்கு கருமிகள் முதலான ஜடவாழ்வை நிச்சயமாக அனுபவிக்க மாட்டார். ஏனெனில் பகவானின் தாமரை பாதங்களை ஒருமுறை அனுபவித்து மகிழ்ந்தவரால் அப்பரவச நிலையை திரும்ப திரும்ப நினைவில் கொள்வதை தவிர அவரால் வேறு எதையும் செய்ய முடியாது. இது ஒரு அற்புதமான விஷயம். முன்னாடி சொன்னார் இல்லையா, இந்த பொருளில் பிரபுபாதர் 3 உதாரணங்கள் கொடுத்திருந்தார். ஜடபரதருடைய உதாரணம், அஜாமிலன், இந்த மாதிரி பல உதாரணங்களை பிரபுபாதர் கொடுத்திருந்தார். பகவானுடைய பக்தி அந்த சுவை கிடைச்சவங்க ஏதாவது விதத்துல தவறு செய்து அவங்க அந்த பக்தி பாதையில தவறி இருந்தா கூட திரும்பவும் அவங்க கிருஷ்ண பக்திக்கு மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது கண்கூடான ஒரு விஷயம். சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. श्री गुरु प्रभुपादा महाराज की जय। பகவானின் பக்தன் ஒருவன் பகவானுடைய தாமரை பாதங்களின் இனிமையை சுவைத்த ரசகிரகனாக இருப்பதால் அவன் தானாகவே ஜட வாழ்வின் கவர்ச்சியில் ஆர்வமற்றவனாக மாறிவிடுகிறான். எப்பொழுதும் இழிவடையக்கூடிய நிலையில் இருக்கும் பலநோக்கு கருமிகளைப் போலவே தகாத சகவாசத்தினால் இழிவடைந்துள்ள பக்தர்களின் உதாரணங்களும் பல உள்ளன. ஆனால் இவ்வாறு அவன் இழிவடைய நேர்ந்தாலும் அந்த பக்தனை ஒருபோதும் இழிவடைந்த ஒரு கருமியின் நிலைக்கு சமமாக கருதக்கூடாது. கருமி ஒருவன் தனது சொந்த கருமங்களின் பலனை அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு பக்தனோ நேரடியாக பகவானாலேயே தண்டிக்கப்பட்டு திருத்தப்படுகிறான். ஓர் அனாதியின் துன்பமும் ஓர் அரசனின் பிரியமுள்ள குழந்தையின் துன்பமும் சமமானவை அல்ல. அனாதையை கவனித்துக் கொள்ள ஒருவரும் இல்லை என்பதால் அவன் உண்மையாகவே ஏழையாக இருக்கிறான். ஆனால் ஒரு செல்வந்தனின் அன்பு மகன் ஒருவன் அனாதைக்கு சமமானவனாக காணப்பட்டாலும் அவன் எப்பொழுதும் தனது திறமை மிக்க தந்தையின் கண்காணிப்பிலேயே இருக்கிறான். தவறான சகவாசத்தினால் பக்தன் ஒருவன் சில சமயங்களில் பலநோக்கு கருமிகளைப் போலவே செயற்பட முயல்கிறான். பலனை எதிர்பார்க்கும் கருமிகள் ஜட உலகை அடக்கி ஆள விரும்புகின்றனர். அதை போலவே புதிய பக்தன் ஒருவன் தனது பக்தி தொண்டிற்கு பதிலாக முட்டாள்தனமாக சில ஜட சக்திகளை சம்பாதிக்க நினைக்கிறான். இத்தகைய மூட பக்தர்கள் சில சமயங்களில் பகவானால் கஷ்டத்தில் புகுத்தப்படுகின்றனர். பகவான் தனது பக்தனிடம் விசேஷ கருணை கொண்டு அவனுடைய பௌதிக உடைமைகள் அனைத்தையும் பறித்து விடக்கூடும். இச்செயலால் தடுமாற்றமடையும் பக்தன் எல்லா நண்பர்களாலும் உறவினர்களாலும் நிராகரிக்கப்படுகிறான். இதனால் பகவானின் கருணையால் மீண்டும் சுய உணர்வுக்கு வரும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்குரிய சரியான வழியில் மீண்டும் நிறுத்தப்படுகிறான். இத்தகைய இழிவடைந்த பக்தர்களுக்கு சிறந்த தகுதியுள்ள பிராமணர்களின் குடும்பத்திலோ அல்லது செல்வந்தர்களின் குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்ள பக்தன் பகவானால் தண்டிக்கப்பட்டு நிராதரவான நிலையில் வைக்கப்படும் வேறொரு பக்தனை போல் அவ்வளவு பாக்கியசாலி அல்ல. பகவானின் விருப்பத்தால் நிராதரவான நிலையில் வைக்கப்படும் பக்தன் நற்குடும்பங்களில் பிறப்பவர்களை விட அதிக பாக்கியசாலி ஆவான். நல்ல குடும்பத்தில் பிறக்கும் இழிவடைந்த பக்தன் ஒருவன் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவனாக இருப்பதால் அவன் பகவானின் தாமரை பாதங்களை மறந்துவிடும் வாய்ப்புண்டு. ஆனால் கதியற்ற நிலையில் வைக்கப்படும் பக்தன் பேரதிர்ஷ்டம் பெற்றவனாவான். ஏனெனில் எல்லா விதத்திலும் தான் கதியற்ற நிலையில் இருப்பதாக எண்ணி வேகமாக அவன் பகவானின் தாமரை பாதங்களை நோக்கி திரும்பி வருகிறான். தூய பக்தி தொண்டு தெய்வீகமான இன்பத்தை அளிக்கக்கூடியது என்பதால் பக்தன் ஒருவன் தானாகவே பௌதிக இன்பத்தில் உள்ள ஆர்வத்தை இழந்து விடுகிறான். இதுவே பக்தி தொண்டில் காணப்படும் பக்குவ நிலைக்கான அறிகுறியாகும். தூய பக்தன் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நொடிப்பொழுதும் மறந்து விடாமல் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறான்.
உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஈடாக அளித்தாலும் பகவானை ஒரு கணம் கூட மறப்பதில்லை. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதா. தேங்க்யூ. நீண்ட பொருளுரை நீங்க விட்டு போய் படிச்சிட்டீங்க. ஓகே, நல்லா இருந்தது. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஒரு புரட்சிகரமான பொருள் இது. இந்த கருத்துக்களை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம மனநிலையை கொஞ்சம் தயார்படுத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம எப்பவும் கேட்டதும் கிடையாது. இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, டைஜஸ்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பக்தன் அப்படிங்கிறவருடைய நிலை எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு இங்க பிரபுபாத் சொல்ற. ஒரு பக்தன் ஏதோ ஒரு காரணத்தினால பக்தி பாதையை விட்டு தவறி, இல்லைன்னா பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது ஜட ஆசைகளுக்காக ஏதாவது முயற்சி பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அவனுடைய நிலைமை இருந்தா கூட பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, ரொம்ப மோசமா அந்த காரியங்கள் செய்யறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ பிராமணர்கள் குடும்பத்திலேயோ பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சில சமயங்கள்ல பகவானால கண்டிக்கப்படுற பக்தர்கள் அவங்களுடைய ஜட செல்வம் எல்லாத்தையும் பகவான் பறிச்சுக்கிறார். பறிச்சுக்கிட்டு அவனை நிராதரவான நிலையில வைக்கிறார். இதெல்லாம் கேட்டா யாராவது ஜாயிண்டிங் பண்ணுவாங்களா? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கிருஷ்ணர் எடுத்துப்பாரு அப்படின்னு யார்ட்டையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப யாராவது இந்த பக்கம் வருவாங்களான்னா வரமாட்டாங்க இல்லையா? அதனால நாம இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பக்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவான் தான் என்னுடைய ஒரே கதி அப்படிங்கிறதுல அவர் தெளிவடைஞ்சிருவார். நமோ கிஞ்சன வித்தாய நிவத்த குணவருத்தயே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ண போறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம் அடுத்து 9வது அத்தியாயத்துல. குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகளை நாம பார்க்க போறோம் 8வது அத்தியாயத்துல. பகவான் அகிஞ்சனர்களுடைய சொத்து. அகிஞ்சனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பகவானை தவிர வேற எந்த சொத்தும் இல்லாதவங்க அகிஞ்சனர்கள். மிகப்பெரிய இந்த சாம்ராஜ்யத்தையே ஆண்டா கூட அவங்க அதை என்ன நினைக்கல, தன்னுடைய சொத்தா நினைக்கல. பகவான் தான் என்னுடைய ஒரே சொத்து அப்படின்னு நினைச்சார். யார்? யுதிஷ்ட மகாராஜர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே சொத்து யார் அப்படின்னா பகவான் தான். அவங்க உலக சாம்ராஜ்யத்தையே ஆட்சி பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு எந்த விதமான பௌதிக செல்வமும் இல்லாமலும் இருக்கலாம். 2 விதத்திலயும் அவங்க இருக்கலாம். நம்ம பார்க்கலாம் சுதாமா பிராமணர், அவர்கிட்ட ஒரு சொத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பகவான் தான் அவருடைய ஒரே சொத்து. அப்படி அவர் இருந்தார். ஆனா யுதிஷ்ட மகாராஜர், பாண்டவர்கள் அவங்க இந்த உலகத்தை 36,000 வருஷங்கள் அவங்க ஆட்சி பண்றாங்க. அப்போ அவங்க இதை என்ன நினைக்கல, தங்களுடைய உரிமை அப்படின்னு அவங்க நினைக்கல. பகவானை தான் அவங்க ஒரே சொத்தா நினைச்சாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அகிஞ்சனர்கள். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அற்பமான விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெருமைப்பட்டுக்கிறோம். என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, அழகு இருக்கு, எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, என்னென்னமோ நம்மளுடைய லிஸ்ட்ல நம்ம எக்ஸட்ரா 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 போட்டுக்கிட்டே போனோம். ஆனா அதனால பகவான் நம்ம கிட்ட சந்தோஷப்பட மாட்டார். கிருஷ்ணா, நீங்க மட்டும்தான் என்னுடைய ஒரே சொத்து, மற்ற எதுவுமே என்னுடைய சொத்து கிடையாது, எதுவுமே என்னை காப்பாத்தாது, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ சரணடைகிறோம் அந்த மனநிலை வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம எப்பவுமே பௌதிகமான விஷயங்களை நம்பி நம்பி நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதை வேணும் தானே பகவான்கிட்ட போய் கேட்கிறோம். சோ இங்க சொல்ற பிரபுபாதர், அதாவது இந்த மாதிரி நிராதரவா ஒரு பக்தன், அவருடைய எல்லா செல்வங்களும் பறிக்கப்பட்டு நிராதரவா வைக்கப்படுற பக்தன் மிக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, இந்த செல்வந்தர்கள் குடும்பத்திலேயோ இல்ல பிராமணர்கள் குடும்பத்திலேயோ பிறக்கிறவங்க பகவானை மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய செல்வ வளம், அவங்களுடைய அந்த உயர்குல பிறப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கும். அதனால அவங்க பகவானை மறக்கலாம். ஆனா நிராதரவா இருக்கக்கூடிய பக்தன் கண்டிப்பா என்ன பண்ணுவார், பகவானை மட்டும்தான் நினைப்பார், வேற எதையும் நினைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பக்தன் வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல சொல்றார், அபிஷேக்சு துராச்சாரோ புஜதே மாமரண்யபா சாது ஏவச்ச மந்தவ்ய சம்யக் வியவசித்தோ ஹிசக அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? என்னுடைய பக்தன் தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தற்செயலா ஏதாவது ஒரு தவறு செய்தா கூட அவனை சாதுவாத்தான் கருதணும். பக்தர்களை என்ன செய்யக்கூடாது, நாம தாழ்த்தி பேசக்கூடாது. அவர்கள் தவறுகளே செய்தா கூட பக்தர்களை நிந்திக்க கூடாது. யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க அதை செய்யலாம்.
ஆனா நம்ம கண்ணுக்கு அவங்க செய்யற குறைகள் தான் தெரியும். பக்தர்னு சொல்றாங்க, இப்படி இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே. ஏன்னா நம்ம வந்து அவங்க எல்லாம் ஒரு ரொம்ப உதாரணமா வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இன்னும் இஸ்கானுக்கு போறேன்னு சொல்ற, உனக்கு என்ன கோபம் வருது? இஸ்கானுக்கு போன உடனே என்ன சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்றதா? எல்லாம் சரியா போயிடுமா? ஒரே நாள்ல ஜி கும்பாவா? நாம தானே மாறணும். எந்த அளவுக்கு நாம முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மாற முடியும். இல்ல இல்ல நான் என்னுடைய குணங்களை மாத்திக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா இஸ்கான் என்ன பண்ணும்? இல்லைங்களா? இதெல்லாம் எதிர்பார்ப்பு. இஸ்கானுக்கு போற, நாம ஜபம்லாம் என்னமோ பண்ற, ஆனா உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. இந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம குடும்பத்திலயோ நண்பர்களுக்கு நடுவுலையோ இல்ல நாம கேட்க நேரணும். நாம தான் கவனமா இருக்கணும். சோ பக்தி தொண்டு அப்படிங்கிறது மிக ஒரு தெய்வீகமானது. தெய்வீக இன்பத்தை தரக்கூடியது. அதனால இந்த பக்தர்கள் அப்படிங்கிறவங்க தாழ்ந்த இன்பங்களை வந்து விட்டுறாங்க. இது பகவத்கீதையிலே பகவான் சொல்றார், விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரச தேகினக ரசவர்ஜம் ரசோபியசே பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. உயர்ந்த சுவை கிடைக்கிறதுனால தாழ்ந்த சுவை தானாவே அவங்களை விட்டு போயிடுது அப்படின்லாம் சொல்றாரு. சோ அதனால நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல எதுக்காக நாரதர் சொல்றார்? எதுக்காக சொல்றார்? யாருக்காவது ஐடியா இருக்கா எதுக்காக சொல்றாரு அப்படின்னு? நம்மளும் அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி நடக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஓகே, ஒரு பாயிண்ட். ஹரே வேற என்ன? கிருஷ்ணா மாதாஜி. அதாவது பக்திக்கு வந்துட்டா நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம இழந்தாலும் நம்ம அது கிருஷ்ணர் அது நம்மளோட விசேஷ கருணையினாலதான் அதை அவர் பண்றாரு அப்படின்னு அவர் மேல ஹம், அவர் என்ன செய்யறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. நம்ம அவரு அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து இப்ப ஒரு தாய் ஒரு குழந்தைய அடிச்சு தள்ளினாலும் அந்த குழந்தை அழுதுகிட்டு அம்மா கிட்டே தான் போகும். அந்த மாதிரி நம்ம வந்து பகவானை நோக்கிதான் நம்மளோட ஒவ்வொரு செயலும் நினைப்பும் இருக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது மாதாஜி இது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you. ஏன்னா நல்ல பக்திக்கு realization. வந்ததுக்கு அப்புறம் நிறைய நிறைய நெருங்கின உறவு. ஓகே. So பக்தி தன்னுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க. ஒரு கர்மியா இருந்து வாழ்ந்து பெருசா நீங்க சம்பாரிச்சு எதையோ அடைஞ்சு அது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு பக்தன் பக்தியை பயிற்சி பண்ற காலத்துல கூட அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது. அதனால பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம். அதை விட்டுட்டு எதுக்காக இந்த கர்மகாண்ட ஞான காண்டங்கள் எல்லாம் விவரிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்றார். அதே சமயத்துல பகவானுடைய பக்தியினுடைய இனிமையை புரிய வைக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் என்ன இருக்கோ இல்லையோ நம்ம என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நாம நாம ஜபத்தை எப்ப வேணா பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ஒரு இது இருக்கு. இஸ்கான் போயிட்டு நல்ல கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க பரவாயில்ல, அங்க போனாங்க இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்கான் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னாக்க, பத்தியா அங்க போனால என்ன ஆச்சு பாரு, கிருஷ்ணரை கும்பிட்டா இதான் ஆகும், எல்லாம் ஊதி போயிடும் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கதை கட்டி விடுவாங்க. சோ மக்கள் சுத்தி இருக்கிற மக்களுடைய பேச்சுக்கள் இருக்கே, இது எந்த விதத்திலையும் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள்ல ஏதாவது சாஸ்திரங்கள்ல இருக்கிற உண்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. இதுதான் கிராமிய கதா அப்படின்னு சொல்றது. இந்த கிராமிய கதாக்கு நம்ம காது கொடுக்க கூடாது. இதுல எந்த அதிகாரப்பூர்வமான உண்மையும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு அந்த மாதிரி பேசி பேசி பழகி போச்சு. அவங்க அதான் பேசுவாங்க. எப்போ அவங்களும் வந்து கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு அது புரியுமே தவிர இல்லைன்னா அது புரிஞ்சுக்கவே முடியாது. சோ பிரபுபாதுடைய பொருளுரைகள் வந்து ஒருத்தருடைய இதயத்தையும் என்ன பண்ணக்கூடியது, ஆழமா போய் அதை வந்து ஊடுருவி உண்மைகளை வந்து உணர்த்தக்கூடியது. அதனாலதான் எந்த ஒரு ஆச்சாரியாரும் இந்த மாதிரி எல்லாம் பொருளுரை கொடுக்கவே இல்லை. அவங்களுடைய பொருளுரை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்தந்த காலகட்டத்துல மக்கள் பக்தியோட இருந்த காலத்துல பக்தியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, நம்ம கண் முன்னாடி நம்ம எதிர்நோக்கிற பிரச்சனைகளை பிரபுபாதர் நமக்கு என்ன பண்றார், தெளிய வைக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடும், எல்லாத்துக்கும் நம்ம என்ன இருக்கணும், தயாரா இருக்கணும். எந்த நிலையிலையும் மாத்தச்சு அழகான உதாரணம் சொன்னாங்க. அம்மா கோவம் வந்து குழந்தைய 4 அடி அடிச்சா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், அழுதுகிட்டே அம்மானுதான் ஓடி வரும்.
அது அம்மா விட்டு போகாது. நீதான் அடிச்சியே, நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லாது. திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு சொல்லி அம்மா கிட்ட தான் வரும். அந்த மாதிரி பகவானை நம்ம என்ன பண்ணி என்னைக்குமே விடக்கூடாது. ஒரு அம்மாவே, இந்த ஒரு பிறவியில இருக்கிற ஒரு அம்மாவுக்கே இவ்வளவு பாசம் அப்படின்னா, பிறவி பிறவியா நம்ம கூடவே வந்துகிட்டே இருக்காரே பகவான். அவர் எப்பேற்பட்ட ஒரு பாசம் உடையவரா இருப்பார். அவருடைய பக்தி எப்பேற்பட்ட ஒரு உயர்வுடையதா இருக்கும். அதை நாம நினைச்சு பார்க்கணும். தேங்க்யூ மாதாஜி. இதம் ஹி விஸ்வம் பகவான் இவேதரோ யதோ ஜகத்ஸ்தான நிரோத சம்பவாக தத்தி ஸ்வயம் வேத பவாம்ஸ்ததாபி தே பிராதேச மாத்திரம் பவத பிரதர்ஷிதம். பரமபுருஷனான முழுமுதற் கடவுள் தாமாகவே பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்தே இருக்கிறார். அவரிடமிருந்துதான் பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. அவரையே அது சார்ந்துள்ளது. மேலும் அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அது புகுந்து விடுகிறது. இவற்றையெல்லாம் நீர் அறிவீர். நான் ஒரு சுருக்கத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறேன். திரும்ப படைப்பை பத்தி சொல்றாரு. படைப்பு அப்படிங்கிறது பகவானால தான் நடக்குது. பகவானுடைய நம்ம பார்த்த ரோம கால்கள்ல இருந்து அவர் மூச்சு விடும்போது அவருடைய மூச்சிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளியில வருது. அந்த பிரபஞ்சங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு அவர்தான் காரணம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பகவான் வந்து கர்ப்பதோசாய விஷ்ணுவா நுழைகிறார். அதுக்கப்புறம் சீரோதகசாய விஷ்ணுவா எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார். அப்புறம் அழிவு காலம் அவர் திரும்ப அந்த மூச்சை மகாவிஷ்ணு அந்த மூச்சை இழுத்துக்கும் போது என்ன ஆகுது? எல்லா பிரபஞ்சங்களும் அவருக்குள்ளேயே விடுங்குது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. முகுந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவமாகவும் அருவமாகவும் இருப்பதை தூய பக்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அருவமான பிரபஞ்ச தோற்றம் முகுந்தனின் சக்தியிலிருந்து தோன்றியிருப்பதால் அதுவும் முகுந்தனே ஆகும். உதாரணமாக, ஒரு மரம் முழுமையானதாக இருக்கிறது. ஆனால் அதன் இலைகளும் கிளைகளும் அம்மரத்திலிருந்து தோன்றிய சிறு சிறு பகுதிகளாக உள்ளன என்பதால் அவைகளும் மரமாகவே கருதப்படுகின்றன. ஆனால் முழு மரத்தை தனிப்பட்ட முறையில் இலைகள் என்றோ அல்லது கிளைகள் என்றோ கூற முடியாது. பிரபஞ்ச படைப்பு முழுவதும் பிரம்மம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. பரபிரம்மத்திலிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. எனவே அவரிலிருந்து பிரிந்திருப்பது ஒன்றுமில்லை என்பதுவே இதன் பொருளாகும். அதை போலவே அங்க உறுப்புகளான கைகளும் கால்களும் கூட உடல் என்றே அழைக்கப்படுகின்றன. ஆனால் முழு தொகுதியாக உள்ள உடலை தனிப்பட்ட முறையில் கைகள் என்றோ அல்லது கால்கள் என்றோ அழைக்க முடியாது. பகவான் நித்தியத்தன்மை, அறிவு மற்றும் அழகு ஆகியவற்றை கொண்ட தெய்வீக வடிவமாக இருக்கிறார். இதனால் பகவானுடைய சக்தியின் படைப்பும் கூட ஓரளவிற்கு நித்தியமானதாகவும் அறிவும் அழகும் நிரம்பியதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே புற சக்தியான மாயையின் ஆதிக்கத்திலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் வலைக்குள் சிக்கிக் கொள்கின்றனர். முழு உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டுவிட்ட கை அல்லது கால் உடலோடு இணைந்துள்ள கைக்கும் காலுக்கும் சமமானதாக இருக்காது. அதை போலவே பரமபுருஷரின் உன்னத அன்பு தொண்டிலிருந்து பிரிந்துள்ளதான தெய்வ நம்பிக்கையற்ற ஒரு நாகரிகம் துண்டிக்கப்பட்ட கைகால்களை போன்றதாகும். இத்தகைய அங்க உறுப்புகள் கைகால்களைப் போல் காணப்பட்டாலும் அவற்றால் கைகால்களைப் போல் செயலாற்ற முடியாது. பகவத் பக்தரான ஸ்ரீல வியாசதேவர் இதை நன்கு அறிந்திருந்தார். ஆகவே இக்கருத்தை இன்னும் தெளிவாக விளக்கும்படி ஸ்ரீல நாரதர் வியாசருக்கு அறிவுரை கூறுகிறார். இதனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வியாசரிடமிருந்து பாடங்களை கற்று பரமபுருஷ பகவானே அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அற்புதமான உதாரணம் கொடுக்கிறார் பிரபுபாதர் இல்லைங்களா? ஒரு மரத்தினுடைய உதாரணம் கொடுக்கிறார். ஒரு மரம் அப்படிங்கிறது, மரம் அப்படின்னாலே அதுல இருக்கிற கிளைகள் இலைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மரம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு மறு வடிவம் தான் இந்த பிரபஞ்சம். ஆனா அந்த மரத்துல இருக்கிற தனியா இலை கிளையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை மரம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே சமயத்துல அந்த கிளைகள் தனியா பிரிஞ்சு போச்சு, அந்த மரத்தோட சேர்ந்து இல்ல பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கிளைகளுக்கு எந்த மதிப்போ மரியாதையோ கிடையாது. அது மரத்துல இருக்கிற கிளை மாதிரி செயல்பட முடியாது. அதே மாதிரிதான் ஒரு உடலில் இருக்கிற பாகங்களும் கூட. எப்போ இந்த மனித சமுதாயம் நவநாகரீகம் அப்படிங்கிற பேர்ல பக்தியற்ற ஒரு நாகரீகத்தை வளர்க்குதோ, அந்த நாகரீகம் உடல்ல இருந்து பிரிச்சு போனா கை கால் மாதிரிதான். அதால என்ன பண்ண முடியாது? உடல்ல இருக்கிற உறுப்புகள் மாதிரி செயல்பட முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? மாயைக்கு அடிமையாகி அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பகவானை மறக்கிறதுக்கான எல்லா காரியங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை.
எப்படி கை துண்டிக்கப்பட்டது கீழே போய் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கைனால எந்த பிரயோஜனமும் கிடையாதோ, அந்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கை இருக்கு. இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவான் தான், அதனால நான் இந்த பிரபஞ்சத்தை வணங்கிக்கிறேன் அப்படி வணங்கக்கூடாது. அதுக்குதான் பிரபுபாத் சொல்றார், பக்தனுக்கு நல்லா தெரியும் பகவான் உருவமாவும் இருக்கார், அருவமாவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி. பகவானுடைய உருவத்தன்மையை ஏத்துக்கிட்டு அவருடைய அழகான ஷியாமசுந்தர ரூபத்தை நாம வணங்கணுமே தவிர இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உருவங்களை வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? பொன்மணி மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. கண்ணாடி. ஹரே கிருஷ்ண. பகவான் பூரண சக்தி வாய்ந்தவர் என்பது வேத கருத்தாகும். இதனால் அவரது தெய்வீக சக்திகள் எப்பொழுதும் பூரணமாகவும் எல்லா வகையிலும் அவரோடு ஒத்தவையாகவும் இருக்கின்றன. ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களும் அவற்றின் உபபொருட்களும் பகவானின் பகிரங்க புற மற்றும் அந்தரங்க அக சக்திகளிலிருந்துதான் வெளிப்படுகின்றன. பகிரங்க சக்தி தாழ்ந்தது, ஆனால் அந்தரங்க சக்தி உயர்ந்தது. உயர்ந்ததாக இருப்பது ஜீவசக்தி ஆகும். எனவே இச்சக்தி பகவானோடு முற்றிலும் ஒன்றுபட்டதாக விளங்குகிறது. ஆனால் பகிரங்க சக்தி செயலற்றதாக இருப்பதால் அது ஓரளவுக்கு தான் பகவானோடு ஒன்றுபட்டதாக இருக்கிறது. ஆனால் இவ்விரு சக்திகளுமே பகவானுக்கு சமமானவையோ அல்லது அவரை விட உயர்ந்தவையோ அல்ல. பகவானே எல்லா சக்திகளையும் உற்பத்தி செய்கிறார். மின் சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருப்பினும் அது எப்பொழுதும் பொறியியலாளரின் கட்டுப்பாட்டில் இருப்பதைப் போலவே அத்தகைய சக்திகள் எப்பொழுதும் பகவானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. மனிதனும் மற்றெல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அந்தரங்க சக்திகளே என்பதால் அவர்கள் பகவானோடு ஒன்றுபட்டவர்களாகவே உள்ளனர். ஆனால் அவர்கள் பகவானை விட உயர்ந்தவர்களாகவோ அல்லது அவருக்கு சமமானவர்களோ அல்ல. பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் தனித்தனி நபர்களாவர். ஜடசக்தியின் உதவியுடன் ஜீவராசிகளும் கூட எதையேனும் படைக்கின்றனர். ஆனால் அவர்களின் படைப்புகள் பகவானுடைய படைப்புகளுக்கு ஈடானவையோ அல்லது உயர்ந்தவையோ அல்ல. மனிதன் ஒரு பொம்மையை போன்ற சிறிய வான்வெளி கப்பலை படைத்து அதை விண்வெளியில் பாய்ச்சக்கூடும். ஆனால் பூமி அல்லது சந்திரனை போன்ற ஒரு கிரகத்தை படைத்து அதை அவர்களால் காற்றில் மிதக்க விட முடியும் என்பது அதன் பொருள் அல்ல. பகவானால் அப்படி செய்ய முடியும், மனிதனால் முடியாது. அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் தங்களை பகவானுக்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களால் ஒருபோதும் பகவானுக்கு சமமாக முடியாது. முழுமையான பூரணத்துவம் பெற்ற பின் ஜீவனான மனிதன் பகவானுடைய குணங்களில் பெரும் பகுதியை 78% வரை அடையக்கூடும். ஆனால் அவரை மிஞ்சுவதோ அல்லது அவருக்கு சமமாவதோ ஒருபோதும் சாத்தியமில்லை. நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில்தான் ஜீவராசி ஒருவன் தன்னை பகவானுக்கு சமமானவன் என்றோ கூறிக்கொண்டு மாயா சக்தியினால் வழிதவறி செல்கிறான். ஆகவே வழிதவறி செல்லும் ஜீவராசிகள் பகவானின் உயர்வை ஏற்று அவருக்கு அன்பு தொண்டு புரிய சம்மதிக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் படைக்கப்பட்டு உள்ளனர். இது இல்லாமல் உலகில் அமைதியோ சமாதானமோ ஏற்படாது. இக்கருத்தை பாகவதத்தில் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீல வியாசதேவருக்கு நாரதர் அறிவுரை கூறுகிறார். இதே கருத்துக்கள் பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டு உள்ளது. பகவானின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைய வேண்டும். அதுவே பக்குவமடைந்த மனிதனின் ஒரே கடமையாகும். ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் பூரணமானவர். உபனிஷத்துல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படிங்கிற மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பூர்ணாகுதி பண்ணும் போதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த யாகத்துல பூர்ணாகுதி போடும்போது இந்த ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் இந்த மந்திரத்தை சொல்லிதான் பூர்ணாகுதி பண்ணுவாங்க. சோ பகவான் பூர்ணமானவர். அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற எல்லாமே பூர்ணமானது. அந்த மாதிரி எத்தனை பூர்ணங்கள் வெளிவந்தாலும் அவர் குறையற்ற முழுமையான பூர்ணமாகவே இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னாக்க யாராவது கேக்குறாங்க,
நான் உங்களுக்கு அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட 100 ரூபாய் இருக்காது இல்லையா? அந்த ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட 0 தான் இருக்கும். ஆனா பகவான் இந்த மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் சரி அவர்கிட்ட குறையவே குறையாது. அவர்கிட்ட எப்பவுமே எல்லாமே நிறைவா தான் இருக்கும். எத்தனை பிரபஞ்சங்கள் அவருடைய உடலிருந்து வெளியில வருது, எத்தனை ஆன்மீக உலகங்கள் அவர் படைச்சாலும் சரி, எத்தனை பௌதிக உலகங்கள், ஆன்மீக உலகங்கள் எப்பவுமே அவர் கூட நித்தியமாவே இருக்கு. பௌதிக உலகங்கள் அவர் படைச்சு அழிக்கும் போது அவர் எந்த விதத்திலையும் குறையிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க வந்து பகவானுடைய சக்திகள் நம்ம ஏற்கனவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அகச்சக்தி, புறச்சக்தி, புறச்சக்தி தாழ்ந்தது, அகச்சக்தி உயர்ந்தது. அகசக்தி அப்படிங்கிறது ஆன்மீக உலகங்களை நிர்மாணம் பண்றார். புறசக்தினால இந்த பௌதிக உலகத்தை நிர்மாணம் பண்றார். ஜீவராசிகளான நாம பகவானுடைய உயர்ந்த சக்தியை சேர்ந்தவங்க. ஆனாலும் தாழ்ந்த சக்திக்கு நாம அடிமைப்பட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த பிரபுபாத் சொல்றார், எல்லா ஜீவராசிகளும் பகவான் மாதிரி சக்தி வாய்ந்தவங்க தான், தன்மையில ஒன்றானவங்க தான். அதனால அவங்களும் வந்து ஜடசக்தியோட உதவினால அவங்களும் படைக்கிறாங்க. பகவான் படைக்கிறார், நாமளும் படைக்கிறோம். ஆனா நம்மளுடைய படைப்பு அப்படிங்கிறது குழந்தை விளையாட்டு மாதிரிதான் இல்லையா? நம்ம ராக்கெட் விட்டுட்டு அதை நம்ம பெருசா நினைச்சுக்கிறோம். ஒரு சேட்டலைட் நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப பெருசா அதுக்காக நோபல் பரிசு எல்லாம் கொடுத்து நம்ம கொண்டாடிக்கிறோம். ஆனா பகவான் படைச்ச மாதிரி நம்மளால படைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பகவானால ஒரு கிரகத்தை படைச்சு என்ன பண்ண முடியும்? அதை அசால்ட்டா வந்து மிதக்க விட்டுல அதுல எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணி, நம்ம முதல் ஸ்லோகத்திலே படிச்சோம் இல்லையா? பகவான் உற்பத்தி பண்ணியிருக்காரு 2 மிஷின், ஆண் பெண் அப்படின்னு 2 மிஷின். இந்த 2 மிஷினும் சேர்ந்து என்ன பண்ணுது? யாருடைய உதவியும் இல்லாம அது பாட்டுக்கு அவங்கள மாதிரி ஏகப்பட்ட உற்பத்தி பண்ணுது. அந்த மாதிரி நம்ம 2 செல்போனை வச்சு பக்கத்துல வச்சு இன்னொரு செல்போன் குட்டி போடுமா? இதே வந்து ஒரு கரப்பாம்பூச்சி கூட என்ன பண்ணும்? குட்டி போடும் இல்லையா? பகவானுடைய படைப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி. அதனால பகவானுக்கு ஈக்குவலா நம்மளால என்ன பண்ண முடியாது? எதையும் பண்ண முடியாது. அதனால அவர்த்த சரணடைவது தான் நம்மளுடைய ஒரே நிலைமை அப்படிங்கிறத சொல்ற. त्वम् आत्मनात्मानम् अवेहि अमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कुलाम् अजम् प्रजातम् जगतः शिवायतन् மகானுபாவாப்யுதயோதிகன்யதாம். மேன்மை தாங்கிய நீர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்கிறீர். நீர் பகவானின் ஒரு விரிவங்கமாக இருப்பதால் உம்மாதான் பரமாத்மாவான முழுமுதற் கடவுளை அறிய முடியும். பிறப்பற்றவராக இருந்தும் அனைத்து மக்களின் நன்மைக்காக இப்பூமியில் தோன்றியிருக்கிறீர். ஆகவே தயவு செய்து முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை இன்னும் தெளிவாக விளக்குவீராக. சோ வியாசதேவருடைய மேன்மையை சொல்லி நீங்க வந்து பகவானுடைய ஒரு அவதாரமாவே இருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? பகவானை பத்தி தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்ற. சிவமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல வியாசதேவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தி ஆவேச அவதாரமாவார். ஜட உலகிலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே அவர் அவதரித்துள்ளார். இழிவடைந்த மறதிக்குட்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டிலிருந்து பிரிந்து நிற்கின்றனர். ஜீவராசிகள் பகவானின் பின்ன பகுதிகளும் அவரது நித்திய தொண்டர்களும் ஆவர். ஆகவேதான் வேத இலக்கியங்கள் இழிவடைந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக வரிசை கிரமமாக அளிக்கப்பட்டு உள்ளன. இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி கொண்டு பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டியது வீழ்ந்த ஆத்மாக்களின் கடமையாகும். ஸ்ரீல நாரத ரிஷி சம்பிரதாயப்படி அவரது ஆன்மீக குரு என்ற போதிலும் ஓர் ஆன்மீக குருவை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் ஸ்ரீல வியாசதேவருக்கு சிறிதும் இல்லை. ஏனெனில் அவர்தான் உண்மையில் அனைவருக்கும் ஆன்மீக குருவாவார். ஆனால் ஒரு ஆச்சாரியாரின் கடமையை அவர் செய்வதால் ஒருவர் பகவானின் அவதாரமாகவே இருப்பினும் அவர் ஓர் ஆன்மீக குருவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தமது சொந்த நடத்தையின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் ஸ்ரீராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதலிய பகவானின் அவதாரங்கள் அனைவரும் சம்பிரதாயப்படி ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். தங்களது தெய்வீக இயற்கையினால் எல்லா அறிவையும் உணர்ந்தவர்களாக இருந்த போதிலும் சம்பிரதாயப்படி அவர்கள் ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நோக்கி அழைத்து செல்வதற்காகவே அவர் வியாசதேவரின் அவதாரத்தில் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்கின்றார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
சோ ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தை பிரபுபாதர் நமக்கு சொல்றார். எந்த நிலையிலும் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்மீக குரு இல்லாம கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்தியால இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே பக்தி, ராமர், கிருஷ்ணர் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம குழந்தையில இருந்தே கேட்டிருக்கோம். நம்ம வந்து கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கோம். நிறைய நம்ம வந்து பக்தி காரியங்களை நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். அதே மாதிரி தானே இதுவும். என்ன சேர்த்து என்ன நாம ஜபம் சொல்றோம் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சாதாரணமா எடுத்துக்க மனநிலை நமக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எங்க வீட்டோட பேரே பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு உண்டான பேர் இருக்கும் இல்லையா. எங்க குடும்பத்து பேரே பாத்தீங்கன்னா 12 திலகம் போட்டுக்கிறவங்கன்னு தான் பேரு. பார்னாம் பண்டான்னு பேரு. பார்னா 12, நாமம்னா நாமம், பார்னாம் பண்டா அப்படிதான் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த மாதிரி 12 திலகம் விட்டுக்கிட்டு, எங்க தாத்தா எல்லாம் பஞ்சகச்சம் கட்டி அங்கவஸ்திரம் போட்டு தான் நான் பார்த்திருக்கேன். சட்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. குடுமிதான் வச்சிருப்பார். எங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் போனதுனால அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த பெரியாருடைய தாக்கங்கள் எல்லாம் ஆரம்பிச்ச காலகட்டம். தமிழ்நாட்டோட சாபக்கேடு கிட்டத்தட்ட ஒரு 100 காலமா நம்ம வந்து ஒரு 1/2 காலமா நம்ம வந்து இந்த மாதிரி நாஸ்திகர்களுடைய ஆட்சி தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ அது மாதிரி குடும்ப பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். நம்ம முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆன்மீக குருவுடைய கருணை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் நமக்கு இன்னொரு தந்தை. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம். முதல் பிறப்பு அப்படிங்கிறது தாய் தந்தையரால இந்த உடலுக்கு கொடுக்கப்படுது. ஆனா ஆன்மீக குரு மூலமா தீட்சை அப்படிங்கிறது மூலமா நமக்கு 2வது பிறப்பு கிடைக்குது. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இஸ்லாமுடைய எல்லாருக்கும் அவர் தான் வந்து சிக்ஷா குருவா இருக்கார். ஏன்னா பிரபுபாதருடைய நூல்களை படிச்சுதான் நாம வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் தான் எல்லாருக்கும் சிக்ஷா குரு. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய சீடர்கள்ல ஒருத்தரை நாம ஆன்மீக குருவா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால பிரபுபாதருடைய சீடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் யார் நமக்கு வந்து நம்மளுடைய மனதை யார் தொடர்றாங்களோ, யாருனால நம்ம வந்து உத்வேகம் நமக்கு கிடைக்குதோ. ஏன்னா ஆன்மீக குரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவரை பார்த்தோன்னே நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் நமக்கு தெரியணும். அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நாம வந்து அவரை சோதிச்சும் பார்க்கணும். இவர் வந்து சரியான முறையில தான் செயல்படுறாங்களா அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக குருவை நாம ஏத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் வந்து குருகுலத்துக்கு அவரும் போறார். சாந்தி பண்ணி முனிவரை குருவா ஏத்துக்கிறார். அவரும் குருகுலத்துக்கு போறார். ஆனா கிருஷ்ணருடைய குருகுலம் வந்து 64 கலைகள்ல 64 நாள்ல கத்துக்கிறார். ஒரு கலைக்கு ஒரு நாள் தான். ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது தானே. அதனால அவர் என்ன பண்றாரு? கத்துக்கிறார். இதே மாதிரி ராமரும் குருகுலத்துக்கு போறார். சைத்தன்ய மகாபிரபுவும் குருவை ஏத்துக்கிறார். ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இங்கேயும் வந்து வியாசதேவர் தன்னை அடக்கமான மனநிலையில வச்சுக்கிட்டு நாரதர் சொல்ற உபதேசங்களின்படி நடக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். இதங்கி பும்சஸ்தபசக ஸ்ருதஸ்வ சிவிஷ்டஸ்ய சுக்தஸ்ய ச புத்தி தத்தயோஹ அவிச்சுதோ அர்த்த கவிபிர் நிரூபிதோ யத் உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். தவம், வேத கல்வி, யாகம், மந்திர பாராயணம் மற்றும் தானம் ஆகியவை அறிவு முதிர்ச்சிக்குரிய உயர்ந்த நோக்கத்தை கொண்டவையாகும். இவை மிகச்சிறந்த கவிதைகளால் வர்ணிக்கப்படுவோரான பகவானை பற்றிய தெய்வீகமான வர்ணனைகளில் உச்சநிலையை அடைகின்றன என்று அறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். சோ எல்லாமே பகவானை கொண்டாடுறதுக்காக தான் இருக்கு, வேற எதுக்காகவும் கிடையாது. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். கலை, விஞ்ஞானம், மருத்துவம், ரசாயனம், பௌதிகம், பொருளாதாரம், அரசியல் முதலிய கல்விகளில் முன்னேறுவதற்காகவே மனித அறிவு விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவை விருத்தி செய்வதால் மனித சமூகம் வாழ்வின் பூர்ணத்துவ நிலையை அடைய முடியும். வாழ்வின் இப்பூர்ணத்துவ நிலை பரமபுருஷரான விஷ்ணுவை உணர்வதில் உச்ச நிலையை அடைகின்றது. ஆகவே கல்வியில் உண்மையாகவே முன்னேறி இருப்பவர்கள் விஷ்ணுவின் தொண்டிற்காக ஆசைப்பட வேண்டும் என்று ஸ்ருதி மந்திரங்கள் உத்தரவிடுகின்றன. துரதிருஷ்டவசமாக பூர்ணத்துவத்தை அல்லது தன்னுணர்வை பெறுவதென்பது விஷ்ணுவின் கருணையை பொறுத்தது என்பதை விஷ்ணு மாயையின் புற அழகினால் வசீகரிக்கப்பட்டவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விஷ்ணு மாயா என்பது நிலையற்றதும் துன்பகரமான
புலனுகர்வை குறிப்பதாகும். விஷ்ணு மாயாவால் கவரப்பட்டவர்கள் அறிவு வளர்ச்சியை நுகர்வுக்காக உபயோகிக்கின்றனர். ஜட பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் பகவானின் வேறுபட்ட சக்திகளிலிருந்து தோன்றியவையே. அவை சக்தியிலிருந்துதான் அவை வந்துள்ளன. அவரது சக்தியையே அவை சார்ந்துள்ளன. அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அவை ஒடுங்கி விடுகின்றன. ஆகவே அவரிலிருந்து வேறுபட்டது ஒன்றுமில்லை. ஆனால் அதே சமயத்தில் பகவான் அவற்றிலிருந்து எப்பொழுதும் வேறுபட்டவராகவே இருக்கிறார். அறிவு வளர்ச்சியானது ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய மற்ற திறமைகள் என்ன நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய சேவையில தான் ஈடுபடுத்தணும். அதை வச்சு நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம ஏமாற்றப்படுவோம். நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சரி, அதனால நம்ம ஏமாந்து போறதுதான் மிச்சம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே என்ன ஆயிடும், வேஸ்டா தான் போகும். அதே நமக்கு பகவான் என்ன திறமை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமையை வச்சு அவருக்கு நாம சேவை செய்தோம் அப்படின்னாக்க அது முழுமை பெறும். அவர் நமக்கு கொடுத்த அந்த விஷயத்த நம்ம அவருடைய சேவைக்காகவே பயன்படுத்தும் போது அந்த நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமையடையும். அதான் இங்க பிரபாதர் நமக்கு சொல்றார். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அறிவு வளர்ச்சிக்கு பகவானின் தொண்டிற்காக உபயோகப்படும் பொழுது அனைத்தும் பரிபூர்ணமாக மாறிவிடுகின்றன. பரம புருஷ பகவானும் அவரது தெய்வீகமான நாமம், புகழ், பெருமை முதலியன அனைத்தும் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல. ஆகவே கலை, விஞ்ஞானம், தத்துவம், மருத்துவம், ரசாயனம், பௌதீகம் போன்ற அனைத்தும் பகவானின் தொண்டிற்காகவே உபயோகப்பட வேண்டும் என்று எல்லா முனிவர்களும் பகவானின் பக்தர்களும் சிபார்சு செய்துள்ளனர். கலை, இலக்கியம், கவிதை, ஓவியம் முதலியவற்றை பகவானை புகழ்வதற்காக உபயோகிக்கலாம். ஆசிரியர்கள், கவிஞர்கள் மற்றும் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ஆகியோர் பொதுவாக புலன் இன்பத்தை பற்றிய விஷயங்களை எழுதுவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பகவானின் தொண்டை நோக்கி அவர்கள் திரும்பினால் அவர்களால் பகவானின் உன்னத நீலைகளை விவரிக்க முடியும். வால்மீகி மிகச் சிறந்ததொரு கவிஞராக இருந்தார். அதே போலவே வியாசதேவரும் பகவானின் உன்னத லீலைகளை வர்ணிப்பதிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். இதனால் அவர்கள் அழியாத புகழை பெற்றனர். அதே போலவே விஞ்ஞானத்தையும் தத்துவத்தையும் கூட பகவானின் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். புலன் நுகர்வோருக்குரிய கற்பனையான வரட்டு தத்துவங்களை அளிப்பதில் பலன் இல்லை. தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் பகவானின் பெருமையையே நிலைநாட்டுவதில் ஈடுபடுத்த வேண்டும். முன்னேற்றமடைந்த மக்கள் விஞ்ஞானத்தின் வாயிலாக பரம சத்தியத்தை அறிய விரும்புகின்றனர். எனவே சிறந்த விஞ்ஞானி ஒருவர் விஞ்ஞான பூர்வமாக பகவானின் இருப்பை நிரூபிக்க முயல வேண்டும். அதை போலவே பரம சத்தியமானது உணர்ந்தறியக்கூடியதும் சர்வ சக்தி படைத்ததும் ஆகும் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே கற்பனையான தத்துவங்களை உபயோகிக்க வேண்டும். அவ்வாறே அறிவின் மற்ற எல்லா கிளைகளையும் கூட எப்பொழுதும் பகவத் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாத எல்லா அறிவும் அறியாமையினால் இருப்பதாகும். பகவானின் பெருமைகளை நிலைநாட்டுவதே அறிவின் சரியான உபயோகமாகும். பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படும் விஞ்ஞான அறிவும் மற்ற செயல்களும் உண்மையில் ஹரி கீர்த்தனம் அல்லது பகவானை புகழ்பாடுதல் எனப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க விஞ்ஞானம், முன்னேற்றம் எந்த அறிவா இருந்தாலும் சரி அதை பகவானுடைய சேவையில தான் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபாதனுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் இன்னைக்கு இஸ்கான்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மாயாப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்காங்க, வேத கோளரங்கம் அப்படின்னு சொல்லி. இந்த வேத கோளரங்கத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17-14 லோகங்கள், கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, முதல்ல இந்த பூமண்டலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, இதெல்லாம் 5வது காண்டத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பெரிய விளக்கம் இருக்கு.
அந்த விளக்கத்தை என்ன பண்றாங்க, விஞ்ஞானிகளா இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க அதை வந்து நம்ம பாக்குற மாதிரி, நமக்கு எளிதமையா புரியுற மாதிரி அதை வந்து இப்ப வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவில் இந்த டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானிட்டேரியம் அப்படின்னு பேரு. இந்த கோவிலுடைய நிர்மாண பணிகள் நடந்துகிட்டே இருக்கு, கட்டட பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. இது கிட்டத்தட்ட நிறைய கோடிகள் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த டாடா சாரி இது ஃபோர்டு கம்பெனி, ஃபோர்டு ஐகான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்டு கம்பெனியுடைய முதலாளி அவர் பேர் வந்து அவருடைய தீட்சை நாமம் அம்பரீஷ் பிரபு அப்படின்னு பேரு. அவரை வந்து பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க அப்பாவை பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நீங்க 3 நேரமெல்லாம் கோவிலுக்கு வந்து சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க வியாபாரம் மூலமா நீங்க வந்து நிறைய வியாபாரம் பண்ணி அந்த செல்வத்தை கிருஷ்ணருக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதே அவருடைய மகன் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து கோடிக்கணக்கான டாலர்கள் அவர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நன்கொடை கொடுக்கிறார். அவர் தான் அந்த கோவிலுடைய சேர்மனாகவும் இருக்கார். அப்படி அந்த கோவில் திருப்பணிகள் 2027 ஓரளவுக்கு முடிஞ்சு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னாக்க, இந்த மாதிரி சேவைகள்லாம் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற லக்ஷ்மியை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அது நம்ம செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லக்ஷ்மியை நம்ம வேற எங்கேயோ விட்டுட்டே இருப்போம், பகவானுடைய சேவைக்கு கொடுக்க மாட்டோம். ஒரு பாகவதம் வாங்குறதுலயோ இல்ல நம்ம வந்து பிரபுபாதருடைய நூல்களை வாங்கி படிக்கிறதுலயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம வந்து டொனேஷன் கொடுக்கறதுக்குலாம் யோசிக்கவே கூடாது. அப்போ நம்மளால என்ன சக்தி முடியுமோ அந்த சக்தியை வந்து பகவானுடைய சேவையில நாம வந்து ஈடுபடுத்தணும். யதாசக்தி, இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. இல்லப்பா எனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து பொருளாதார வசதி எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம யாராவது நினைச்சோம் அப்படின்னாக்க, மனமாற நம்ம வந்து பிரபுபாதருடைய இந்த இயக்கம் வளர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம செய்யணும். உடல், வாக்கு, மனம், செல்வம் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சேவை செய்யலாம். பணத்தினால மட்டும்தான் சேவை செய்யணும்னு கிடையாது, எது வேணாலும் நம்ம வந்து சேவை செய்யலாம். இங்க நம்ம பார்ப்போம், பகவான் நமக்கு என்ன திறமை கொடுத்திருக்கிறாரோ அந்த எல்லா திறமைகளையும் பகவானுடைய சேவையில நாம பயன்படுத்தலாம். இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, இந்த தங்கமயில் ஜுவல்லர்ஸும் அவங்க பெரிய இருக்காங்க, இந்த இதுக்கு நல்லா இது பண்றாங்க. மதுரை மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ண எம்டி அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ண சொல்லி எவ்ரி சண்டே 5 தங்க குடம் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டிஓபிக்கு அபிஷேகத்துக்கு தங்க குடம் கொடுத்திருக்காரு. நிறைய செய்யறாங்க, தங்கமயில் வந்து நிறைய செய்யறாங்க. தங்கமயிலோட தொடர்பு இருக்கிற ஒரு மாதாஜி வந்து போன தடவை பரிக்கிரமா வந்திருந்த போது இந்த மாதிரி டொனேஷன் கலெக்ட் பண்ணாங்க. அப்போ அந்த குரூப்ல இருக்கிற ஒரு மாதாஜி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, தாலி செயின் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க கழுத்துல இருந்த செயினை எடுத்து கோவிலுக்காக கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த கோவில் திருப்பணிக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. சோ நிறைய பக்தர்கள் நிறைய செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நாம என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும். அந்த அம்பரீஷ் பிரபு இருக்காரு, அவர் கோடி கோடியா கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பெருசா நமஸ்காரம் பண்ணி வாங்கிப்பாரு. என்ன இந்த சின்ன அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாரு, ரொம்ப நமஸ்காரம் பண்ணி வாங்கிப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு மகாபக்தர். இந்த விருந்தாவனம் கட்டின்னு இருக்காங்க இல்லையா, அதுக்கு டொனேட் பண்ணிருந்தேன். 6000 நான் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு அந்த அங்க பெரிய இது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அது அந்த விருந்தாவனம் அதெல்லாம் கொஞ்சம் ரித்திக் பிரபு, அதெல்லாம் ரித்திக். அப்படியா? ஓஹோ, அது இதெல்லாம் வந்துட்டே இருந்திருக்கு. அது வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ரித்திக் பிரபு. அவங்க வந்து பிரபுபாதருடைய ஒரு சில உபதேசங்களை ஏத்துக்கிறாங்க, ஒரு சில ஏத்துக்கிறது இல்ல. அந்த மாதிரி பெரிய ஹைட்ல கட்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஆமா 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 ஆமா, அதெல்லாம் அப்படிதான். அவங்க எல்லாம் அப்படிதான். அவங்க தனி ஒரு இஸ்கான், அவங்களால இஸ்கான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. பட் அவங்க எது பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பிரபு. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்றோம். அதுதான் நமக்கு முக்கியம். அவங்க வந்து பிரபுபாதரை ஏத்துக்குவாங்க, பிரபுபாதருடைய சிஷ்யர்களை ஏத்துக்க மாட்டாங்க. பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் இல்லாம இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பே கிடையாது. பிரபுபாதர் சொன்னதை அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த புக்கே நம்ம கையில இருக்கு.
இல்லைன்னா நம்மளால பாகவதமா படிக்க முடியாது. நம்மளால வந்து மாயாப்பூர் விருந்தாவன்லாம் சான்ஸே கிடையாது. பிரபுபாதுடைய கட்டளைகளை யார் செயல்படுத்தினாங்களோ அவங்கள நாம ஏத்துக்கணும். பிரபுபாதே சொல்லியிருக்காரு, என்னுடைய சிஷ்யர்கள் அடுத்து இதை வழி நடத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே, எனிவே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணராஜ் கிருஷ்ணா. இது சொல்லுங்க பிரபு. மாதாஜி, நான் வீட்டுல வந்து கிருஷ்ணர் விக்கிரகம் அப்ப ராதா கிருஷ்ணர் வச்சிருக்கேன். அதெல்லாம் கூட 2-3 தேவர்கள் போட்டோ இருக்கு. அது கூடாம இவரோட கிருஷ்ணரோட அந்த திவ்ய ரூபம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன திவ்ய எல்லா ரூபம்? ரூபம் அதுவும் நான் வச்சிருக்கேன். தப்பு இல்ல வீட்டுல பூஜா ரூம்ல வச்சு அதுக்கும் நான் விளக்கு காமிப்பேன் நானு. என்ன திவ்ய ரூபம்னு எனக்கு தெரியுது. அந்த 11வது அத்தியாயத்துல வருவாரு இல்ல, அர்ஜுனனுக்கு விஸ்வரூபமா? விஸ்வரூபமா? ஓகே ஓகே. விஸ்வரூபம். ம். அது நான் வீட்டுல வச்சிருக்கேன். தப்பு இல்ல மாதாஜி. தப்பு அதுக்கு இல்லை. நான் விளக்கு காமிப்பேன். ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கு அந்த ரொம்ப ஒரு இதா இருக்கும். நம்ம ஒரு பயங்கரமா ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதனால அதை வச்சு நான் இது பண்றேன். ஜஸ்ட் நான் கேட்ட அது பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி மாதா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்க லைன் கட் ஆகுது. கேக்குது. டொனேஷன் லிங்க் ஏதாவது உங்க இருந்து அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க ஏதாவது என்ன? டொனேட் எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணலாமே. சரிம்மா. மாயாப்பூர்ல ஓகே பாத்து, நான் அந்த இது ஃபார்ம் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். போட்டீங்க. அது என்ன அப்படின்னாக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க ஒத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 7,000. நீங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க ஒத்துக்கிட்டு 1 or 2 இயர்ஸ்ல நீங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க கமிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுக்கலாம், ஒரே ஷாட்ல கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து நான் குரூப்ல போட்டு விடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மாதாஜி. திஸ் இன்னோவேஷன். தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. ஒரே ஆ ஒரு டவுட் மாதாஜி. கேளுங்க கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே இப்போ கிருஷ்ணா. குரு சொல்லிருக்கீங்கல்ல மாதாஜி, ம் ஆன்மீக குரு, ம் அப்புறம் சிக்ஷா குரு. ம் நம்ம வந்து சிக்ஷா குரு கிட்ட கத்துக்கிறோம். ஆமா. ஆன்மீக குருன்றவங்க சிக்ஷா குரு வந்து நமக்கு, அதாவது இந்த இஸ்கான் இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் தான் எல்லாருக்கும் சிக்ஷா குரு. ஏன்னா இப்போ வந்து அவர் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை இல்லைங்களா. அவர் வந்து சரிங்க வைகுண்டத்துல மாதாஜி. இருக்கார், நம்ம கண்ணு முன்னாடி கிடையாது. ஸ்டில் ஹி ம், இஸ் லிவிங் இன் ஹிஸ் புக்ஸ். வைஷ்ணவர்களுக்கு எப்பவும் ம், மறைவு கிடையாது. ம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒரு நபரை நாம வந்து அதாவது நம்ம முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு நபரை நாம வந்து குருவா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களுடைய கட்டளை. ஓ அத சரிங்க பிரபுபாதர் எப்படி மாதாஜி. பண்ணிருக்காரு அப்படின்னாக்க, தன்னுடைய சிஷ்யர்களை ஆன்மீக குருவா இருக்க சொல்லி அவர் வந்து சில சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி சரிங்க. பிரபுபாதுடைய சிஷ்யர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க, பிரபுபாதர் வந்து ஜிபிசி அப்படிங்கிற கவர்னிங் பாடி கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கவர்னிங் சரிங்க பாடி மாதாஜி. கமிஷன்ல மிக மூத்த பக்தர்கள் இருப்பாங்க, சன்னியாசிகள் இருப்பாங்க. அவங்க மத்தவங்களுடைய நடத்தைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றக்கூடியதான் அவங்க. ஒரு கோவிலுடைய நிர்வாகம், நடத்தைகள் இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜிபிசியால அங்கீகரிக்கப்பட்ட தீட்சை கொடுக்கிற குருமார்கள் இன்னைக்கு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும், குருவா ஏத்துக்கணும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 பேர் இருக்காங்க. தென்னிந்தியால 2 பேர் வந்து தீட்சை கொடுக்கறவங்க இருக்காங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னா எங்களுடைய குருவான திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜர். சோ அவர் வந்து சென்னை இந்த மாதிரி மற்ற இடங்கள்ல எல்லாம் பொதுவா இந்தியா முழுக்க அவர் வந்து தீக்ஷா குருவா இருக்காரு. இன்னொருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி விகாச சுவாமி மகாராஜ் அப்படின்னு சொல்லி சேலத்துல இருக்காரு. அவரும் வந்து அமெரிக்கர் தான், சேலத்துல இருக்கக்கூடியவர். சேலத்துல வந்து ஒரு பெரிய அந்த சேலத்துல வந்து என்ன இடம் நான் மறந்துட்டேன். சேலத்துல இருக்கிற கோவிலோட இடம் கருப்பூரா இன்னொரு பேர், அது சரியான ஞாபகம் இல்லை. கருப்பூர் தான். கருப்பூர் தான். அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கோவிலை வந்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க. சேலம் இஸ்கான் வந்து ஒரு பெரிய கோவிலை அந்த வந்து ஃபுல்லா அந்த காலம் மாதிரியே, அந்த காலத்துல எப்படி கற்கோவில் கட்டினாங்களோ அந்த மாதிரி ஒரு கோவில் அங்க கட்டிட்டு இருக்காங்க. கருப்பூர்ல இப்ப கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்க பிரபு மாதாஜி? ஆமா கட்டிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்தேன் மாதாஜி கருப்பூருக்கு. சோ அவர் வந்து பக்தி விகாச சுவாமி, அவர் வந்து குருவா இருந்து அந்த பக்கம் சேலம், ஈரோடு அந்த பக்கம் எல்லாம் வந்து அவர் வந்து தீட்சை கொடுக்குறாரு. இதே நீங்க வந்து டெல்லி அந்த சைடு போனீங்க அப்படின்னாக்க கோபாலகிருஷ்ண கோசாமி மகாராஜ் அப்படின்னு இருந்தார். இப்பதான் அவர் வந்து வைகுண்டம் போனார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி.
சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால இப்போ பாம்பே அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ராதன சுவாமி வரார். அவர் வந்து தீக்ஷா குருவா இருக்கார். யார வேணா நம்ம வந்து குருவா ஏத்துக்கலாம். பிரபுபாடைய டிசைபிள்ஸ் யார வேணா நம்ம வந்து குருவா ஏத்துக்கலாம். பொதுவான நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு சிக்ஷா கொடுக்கறவங்க யாரோ அவங்களுடைய ஆன்மீக குருவை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையா இருக்கு. அதை வந்து கம்பல் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பாகவதம் கத்துக்கிறீங்க, அதனால நான் வந்து உங்களை வந்து கம்பல் பண்ண முடியாது. என்னுடைய ஆன்மீக குருவை தான் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்லாம் கம்பல் பண்ண முடியாது. சோ அதனால ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் நமக்கு அந்த தாக்கம், அவருடைய தாக்கம் நமக்குள்ள வரணும். அப்பத்தான் வந்து நம்ம வந்து அவரை ஏத்துக்க முடியும். இப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக குருவை பார்த்த மாத்திரத்திலே எனக்கு வந்து தோணி போச்சு, இவர்தான் என்னுடைய ஒரே கதி. இவரை தவிர நான் வேற யாரையும் வந்து நினைக்க கூட கூடாது அப்படின்னு. எனக்கு அப்பெல்லாம் இதெல்லாம் தெரியாது. பிரபுபாதத்துக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க, அவங்கள யார வேணா நம்ம ஆன்மீக குருவா ஏத்துக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. எனக்கு இஸ்கான் அப்படின்னா இந்த நாம ஜபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதான். ஏன்னா என் தம்பி வீட்டுல அந்த இஸ்கான் திறக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அந்த சென்டர் திறக்கிறதுக்கு தான் என்னுடைய ஆன்மீக குரு 2007ல அங்க வந்தார். அவரை பார்த்த மாத்திரத்திலே என் மனசுல வந்து பட்டது, இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி பட்டது. அதுக்கப்புறம் நான் பழது நடந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டோம். நாங்க எல்லாருமே, எங்க குடும்பத்துல எல்லாருமே அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டோம். அதே பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து ஷெல்டர் வாங்கியிருந்தா. அப்போ என் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன உடனே பாம்பேல தான் அவருடைய கணவன் இருந்தாரு. அதனால நாங்க பாம்பேக்கு போயிருக்கும் போது ஜுகு டெம்பிள் போனோம். அங்க வந்து பெரிய இஸ்கான் கோவில் இருக்கு. ஜுகு டெம்பிள் போன போது அங்க எங்களுடைய குரு மகாராஜர் அங்க இருந்தார். அப்போ எங்களுடைய ஆன்மீக குரு என்னுடைய பொண்ணுக்கு என்ன அறிவுரை சொன்னார் அப்படின்னா, உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சிக்ஷா குரு, உன்னுடைய கணவன் தான் இனிமே உன்னுடைய ஆன்மீக குரு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய கணவர் என்ன சொன்னார், அதாவது எங்க மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக குருவை நீ ஏத்துக்கோ, ஏன்னா நீ இங்க பாம்பேல இருக்க போற. அப்போ நம்மளுடைய சத்சங்கத்துல இது வந்து நம்ம என்ன சேவை செய்யறதுக்கு அது வந்து சுலபமா இருக்கும். நீ ஒரு ஆன்மீக குரு, நான் ஒரு ஆன்மீக குரு, அப்படி 2 பேரும் தனித்தனியா இருந்தோம் அப்படின்னாக்க சேவை செய்யறதுல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம். அதனால நம்ம வந்து சேர்ந்து தீட்சை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவளும் சரி அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணார். எங்களுடைய ஆன்மீக குரு அதை கிளாரிஃபை பண்ணார். எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை கிளாரிஃபை பண்ணார். அதனால அவளும் ராதநாத் மகாராஜ்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டார். சோ இதுல வந்து எந்த ஒரு என்ன சொல்றது கட்டாயம் கிடையாது. நீங்க இவரைத்தான் ஆன்மீக குருவா ஏத்துக்கணும், அவர் தான் ஆன்மீக குருவா ஏத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் யாருமே பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. இட்ஸ் ஓப்பன் ஒன். பிரபுபாதுடைய சிஷ்யர்களை யார வேணா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆன்மீக குருவா ஏத்துக்கணும். மாதாஜின்னா ஒரே ஒரு டவுட், இப்ப குருவா ஏத்துக்காம நம்ம லிசன் பண்றோம்ல மாதாஜி, இப்ப நான் வந்து லிசன் பண்றேன், இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டலா பார்த்துதான் அப்படியே பழகி நான் வந்து இது பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் தீட்சையெல்லாம் வாங்கல. பட் இந்த மாதிரி பிரபுபாதாவோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கேட்டு லெக்சர்ஸ் மூலமா கேட்டு நான் வந்து கேட்டு மனசுல வந்து ஒரு கிருஷ்ணனை வந்து அவ்வளவு ஹோப்பா வச்சிருக்கேன். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தீட்சையே வாங்காம இருந்தா பெனிஃபிட் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா மாதாஜி? டிஸ்அட்வான்டேஜ். எப்படி மாதாஜி? இப்போ நீங்க நம்ம எல்லாமே ஃபாலோ பண்றோம் நீங்க சொல்றதெல்லாம். ஆனா நான் எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் எப்படின்னு சொல்றேன். உங்க வீட்டுல ஊஞ்சல் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஊஞ்சல் கம்பிலாம் ஊஞ்சல் பாத்திருக்கீங்களா? இல்ல மாதாஜி, ஊஞ்சல் பாத்திருக்கேன், வீட்டுல ஊஞ்சல் இல்ல. ஓகே. சோ அந்த ஊஞ்சல் தொங்குற போது நீங்க பாத்தீங்கன்னா சங்கிலி இருக்கும். ஒரு சங்கிலி இல்ல, நீங்க ஊஞ்சல்லாம் வேண்டாம், ஊஞ்சல்லாம் விடுங்க. உங்க கழுத்துல ஒரு சங்கிலி போட்டிருப்பீங்கல்ல, அந்த சங்கிலிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டும் என்ன இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும், ஜாயின் ஆயிருக்கும் இல்லீங்களா? அந்த கனெக்ஷன் நமக்கு கொடுக்கறது யாருன்னா குருதான். ஆன்மீக இந்த குரு பரம்பரையில நம்ம கனெக்ட் ஆகாம பகவான் நம்மள ஏத்துப்பாரா? ஏத்துக்க மாட்டார். சோ அந்த குருவுடைய கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க, திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன் மாதாஜி, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து திருக்கச்சி நம்பி வந்து வரதராஜ பெருமாளுக்கு என்ன பண்ணுவாராம், சாமரம் வீசுவாராம். சோ அவர் சாமரம் வீசுவார், வரதராஜ பெருமாள் அவர்கிட்ட பேசுவார். இவர் வந்து எல்லார் ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வரதராஜ பெருமாள்கிட்ட கேட்டு அவருக்கு பதில் சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எப்போ வைகுண்டம் போவீங்கன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டாராம்.
அப்போ சரி. இவர் சொன்னாரா, திருக்கச்சி நம்பி சொன்னாரா, எனக்கு எதுக்குப்பா அது இந்த கேள்வி எல்லாம், பெருமாள்கிட்ட போய் இதெல்லாம் போய் நான் கேட்கணுமா, நான் எப்போ வைகுண்டம் போவேன், இதெல்லாம் தேவையா எனக்கு? ஏன்னா அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, நம்ம எப்படியும் வைகுண்டம் போவோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இவர் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாராம், நான் எப்போ வைகுண்டம் போவேன் அப்படின்னு. அவரோட இதையும் கேட்டிருக்காரு, நீங்களும் எப்போ போவீங்கன்னு இவரோட கேளுங்கன்னு ரெண்டையும் கேட்டிருக்காரு. அதுக்கு பகவான் சொன்னாராம், அந்த கேட்டவர் ஒருத்தர் கேட்டாரே, அவர் வந்து இந்த பிறவிலே வந்துருவாரு, நீ வந்து வர முடியாது, உனக்கு கோடான கோடி பிறவி ஆகும். இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சான். என்னது இது, எப்படி சொல்றீங்க, நான் உங்களுக்கு பக்கத்துல நின்று வீசிட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் வைகுண்டம் கிடையாது அப்படின்னு கேட்டாராம். நீ யாருக்கு சேவை பண்ண, நீ வீசினாய் நான் பேசினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீ எனக்கு சாமரம் வீசுறேன், நான் உங்ககிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். நீ யாருக்கு நீ சேவை பண்ண அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் வந்து போய் திருக்கோஷ்டி நம்பி வீட்டுல போய் அவர் வந்து மாடு மேய்க்கிறவரா இருந்தாராம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, பெரிய மழை கொட்டுச்சான். அப்போ அந்த மாட்டு கொட்டாயில அவர் வந்து ரொம்ப ஒடுக்கி படுத்திருந்தாராம். அப்போ திருக்கோஷ்டி நம்பியோடைய மனைவி சொன்னாங்களாம், இந்த பாருங்க, நம்ம மாட்டுக்கொட்டை பாத்துக்கிற நம்ம நம்ம அப்படி சொன்னாரா, நம்ம பையன் அந்த மழையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொன்னார். எப்போ இவங்க ஒரு பக்தர் வந்து இவர் நம்மளை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்களோ, அப்ப பகவான் அவர் ஏத்துப்பாராம். சோ நம்மளுடைய சொந்த முயற்சியினால நம்மளால என்ன பண்ண முடியாது, பகவான் அடைய முடியாது. புரியுது மாதாஜி. எப்போ வந்து நான் பிரபுபாதருடைய தொண்டன், நான் வந்து இந்த ஆன்மீக குருடைய தொண்டன், இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னாக்க, நான் ஜெயபிரதா மகாராஜுடைய ஒரு சேவகன், நான் வந்து அவருடைய தொண்டு செய்யற ஒரு பக்தர் அப்படின்னு நான் வந்து என்ன அடையாளப்படுத்திக்கும் போது பகவான் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். என்னால என்ன பண்ண முடியாது. இப்போ வந்து இத பேசுறோம் அப்படின்னா எதுக்காக இந்த பிரார்த்தனை நம்மள வந்து ஒரு சர்டிஃபைடா வச்சிருக்கிறவங்க வந்து லீகலா வந்து இது பண்ணணும். அப்படிதானே மாதாஜி? இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய சொல்றோம், மூகம் கரோதி வாசாலம் சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக? இந்த வாயில என்ன வந்தது, இந்த வாயில என்ன வந்தது, ஒரு சினிமா பாட்டு வந்தது, தேவையில்லாத குடும்ப கதை, அவங்க சரியில்லை இவங்க, இதுதானே இந்த வாயில வந்தது. என்னைக்காவது இந்த வாயில வந்து பகவானுடைய நாமம் வந்ததா, ஒரு ஸ்லோகம் வந்ததா? ஒண்ணுமே வரலையே. இப்ப எப்படி பண்ண முடியுது, இப்ப எப்படி இது வருது? யாருடைய கருணை இது? குருவோட கருணை தானே. குருவுடைய கருணை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்மீகத்தை பேசவே முடியாது. இதெல்லாம் வந்து சாஸ்திரத்திலேயே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சர்டிஃபைடா வர்றவங்கள வந்து அவங்கள வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா இந்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கேல, ஆட்டோமேட்டிக்கா காட் வில் ஷோ, கிருஷ்ணா வில் ஷோ. ஆமா, நம்ம கேரண்டியா, நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து குரு என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா பகவான் ஏத்துக்கிறாரா அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா அது குருவோட பொறுப்பு. சரிங்க மாதாஜி, அந்த குரு தெரியாத வரைக்கும் நம்ம இதை பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, இப்ப என்ன ஆச்சு, இப்ப குருவை ஏத்துக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ நீங்க சொல்றது ரொம்ப 100% கரெக்ட். நீங்க ரைட் வேல வந்துட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஏதோ கேட்டேன், நல்லா இருக்கு, இஸ்கான் இந்த மாதிரி யாரோ உபன்யாசம் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல கேட்டேன், நல்லா இருக்கு, அப்ப நான் அதை ஃபாலோ பண்றேன். கிருஷ்ணன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ எனக்கு இது வரைக்கும் குரு அப்படிதான் யாரும் சொல்லல, எனக்கு தெரியாது. இப்ப நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், யாரை நான் குருவா ஏத்துக்கணும் அப்படிங்கறதுல நான் அந்த சர்ச்சையில நான் வந்து ஈடுபடணும். சோ அதை நான் தேடி போகணும். அப்படி நம்ம போகும்போது பகவான் நமக்கு வழி காட்டுவார். ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. ரொம்ப எனக்கு அம்மா ஸ்தானத்துல நீங்க எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மாதாஜி. தேங்க் யூ வெரி மச். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஏன்னா தீட்சை அப்படிங்கிறது நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. இது கடையில வாங்கக்கூடிய பொருளும் கிடையாது, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் கிடையாது, ஃபேஷன் கிடையாது. எனக்கு ஒரு குரு இருக்காரு அப்படின்னு ஃபேஷனபிளா வச்சுக்கிற குரு கிடையாது. இஸ்கான்ல வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து நம்ம சாஸ்திரம் படிச்சிருக்கணும். நமக்கு வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, நம்ம அதெல்லாம் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 16 மாலை ஜெபம் பண்றோமா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. கோவில நம்ம போய் சர்வீஸ் பண்ணணும். எல்லா டெஸ்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, தீட்சைக்கு நம்மள வந்து ஓகே இந்த கேண்டிடேட்டை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனா இதோடைய முதல் படி என்னன்னா, நாம ஒரு ஆன்மீக குருவை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து அதை ஒத்துக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் போது நமக்கு அதனுடைய வழிகள் கிடைக்கும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க மாதாஜி? மதுரை மாதாஜி.
மதுரையில உங்களுக்கு என்ன திருப்பாலையில அற்புதமான கிருஷ்ண பலராம் கோவில் இருக்கே. இருக்கு. இது இஸ்கான்ல ராதா பலராம் கோயில் மணிநகரம்ன்ற இடத்துல மணிநகரத்துல இருக்கு. மணிநகரத்துல வந்து சங்கதாரி சங்கதாரி பிரபு இருக்காரு. ஆமா, ராதா மதுராபதி இருக்காங்க. ராதா மதுராபதி. தாராளமா போலாமே நீங்க. அங்கதான் மாதாஜி போறோம். ஓகே ஓகே. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சரிங்க மாதாஜி, நல்லது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே ராம் கிருஷ்ணா. ராம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you all. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா எஸ் மாதாஜி. எஸ் 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 யார் கூப்பிடுறீங்க? மாதாஜி. எஸ் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பாப்பாவுக்கு நீங்க பர்த்டே மாதாஜி. யாருக்கு? யார் ஹரே பேசுறீங்க? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரி போல் சொல்லு. ஹரே கிருஷ்ணா சொல்லு. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டு யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டு யூ. ஹரே கிருஷ்ணா டு யூ. ஹரே கிருஷ்ணா டு யூ. எனக்கு கேக் எல்லாம் எங்க? எனக்கு கேக் வேணும். எனக்கு ஸ்வீட் வேணும். எங்க அதெல்லாம்? ஆன்லைன்ல ஹாப்பி பர்த்டே. ஆன்லைன்ல ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிருச்சா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஒரு டவுட் மாதாஜி. மாதாஜி தீட்சை யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? கேமலதா மாதாஜி. ஓகே, உங்க முகத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா? மாதாஜி முடியாதா? மாதாஜி மாதாஜி சொல்லுங்க. அதான் மாதாஜி, தீட்சை அப்படின்னா என்னங்க மாதாஜி? தீட்சை அப்படின்னா ஆன்மீக குருவை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். மனசளவுல நம்ம ஆன்மீக குரு இன்னாரும் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் தீட்சையா மாதாஜி? அதுக்கு பேரும் தீட்சை தான். ஆனா அதுக்கு உண்டான சடங்குகள் எல்லாம் இருக்கு மாதாஜி. ஒரு நாள் கிளாஸ்ல அப்படின்னா என்னன்னு சொல்லித்தாங்க மாதாஜி, தெரியாது. நீங்க எத்தனை மாலை ஜபம் பண்றீங்க? நான் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா அப்படி 16 மாலை முடிச்சிருவேன் மாதாஜி. மத்த நாள் 7, 8, 4 மாதாஜி. நீங்க 16 மாலை ஜபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து தீட்சை பண்ணுவோம். சரியா? சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரை மாதாஜி. மணிநகரத்துக்கு போறீங்களா? வந்துட்டேன் மாதாஜி. ஓகே, ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நல்லா கைட் பண்ணுவாங்க மாதாஜி மணிநகரத்துல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல்.